கர்த்தாவே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும், எங்களை உயிர்ப்பித்து நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அநேகருடைய தன்மையை பார்த்திருக்கிறேன். இந்த இந்திலிருந்தோ அல்லது நெருக்கத்தில் இருந்தோ செய்வினையில் இருந்தோ அல்லது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டோ தேவ ஆலயத்துக்கு வருவார்கள். வந்த உடனே எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. வயிறு பசியில் இந்த மெனக்கெட்ட கொலையை அவிச்சு தின்னதெல்லாம் என்ன மெனக்கெட்ட கொலையா? அது என்ன கீரை? அவிச்சு தின்ன. இதே மாதிரி எத்தனையோ பேர் பயங்கரமான நெருக்கத்திலையும் பயங்கரமான பில்லி சூனியங்களையும் பயங்கரமான வயிற்று வலியிலையும் உடனே தேவனை நோக்கி வருவார்கள். அல்லேலூயா. தேவன் சுகம் கொடுத்து வீட்டில் சமாதானத்தை கொடுத்து, அல்லேலூயா, உலக ஆசீர்வாதத்தை கொடுத்து, வீடு வாசலை கொடுத்து, மனைவி பிள்ளைகளை கொடுத்து, வயல்வெளிகளை கொடுத்து, ஆடை கொடுத்து, அல்லேலூயா, மாட்டை கொடுத்து தேசத்திலே சுகித்திருக்க பண்ணுவார். அப்போ தான் பேய் பிடிக்கும். முதல்ல இருந்த பேயை விட அதிகமான பேய் அப்போ பேய் பிடிக்கும். அந்த பேயின் தன்மை எப்படி இருக்குன்னா, ஜெபம் வல்லமையாக இருக்கும். வேதவசனம் அங்கே உள்ளது இங்கே உள்ளது எல்லாம் சொல்லுவாங்க. அல்லையா, ஆண்டவர் காரியத்தில் காணிக்க கொடுக்கணும்னா எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக கொடுப்பார்கள். அது தேவனை அதிகமாக சேவிக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள பயங்கரமாக தேவனை எதிர்க்கக்கூடிய மனுஷனாக இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி மனுஷனாக இருப்பார்கள். நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க வரும்போது அல்லையா சாப்பிடக்கு துணி ஆகாரம் இல்லாமல், உடுத்த துணி இல்லாமல் தேவனை சேவிக்கிறதுக்காக அல்லையா வருவார்கள். கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனோன்னா தேவன் ஆசீர்வதித்த பிறகு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உலக ஆசீர்வாதத்திலும் நிரப்பின பின்பு அவங்க வரத்து இருக்க பயங்கரமான வரத்தாய் வருவார்கள். அல்லையா. அந்த ஆவிக்குரிய சபையில் எப்படி? ஆனால் நிர்வாக சபையில் போனீங்கன்னா நான் தான் தலைவர், நான் தான் கமிட்டி மெம்பர், நான் தான் செயலாளர், அது இதுன்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் மாற்றி படைப்பார்கள். அதே மாதிரி தான் ஊழியர்களும். ஒரு ஊழியத்துக்கு வருவார். ஒரு அந்த ஊர்லேயே அற்பமான ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து வச்சு ஜெபம் பண்ணி அவங்க 2 பேர் வருவாங்க, 4 பேர் ஆவாங்க, 4 பேர் 10 பேர் ஆவாங்க, 10 பேர் 100 பேர் ஆவாங்க. ஒரு ஆலயம் கட்டுவாங்க, 500 பேர் வருவாங்க. கல்லறை தோட்டத்துக்கே பைசா காப்பாங்க. அல்லேலூயா. அந்த அந்த அவங்க ஊழியத்துக்கு வரும்போது இருந்த தாழ்மை, வரும்போது இருந்த பணிவு, வரும்போது இருந்த காரியம் எதுவுமே இருக்காது. அவங்க அபிஷேகம் பெற்ற பிறகு ஆட்கள் 100 500 1000 பேர் வந்த பிறகு அவங்களுடைய நிலைமைகளை எல்லாமே மாறிடும். இதுதான் இப்போ நடக்கிற பொல்லாத பேயின் அதிகார ஆளுகைகள். நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த அதே கிறிஸ்துவின் சேனை, ராஜன் எட்வர்ட், நானும் துறப்பிரதம் போய் பார்த்தோம் அவரை. ஐயா இப்படி பாஸ்டர் இப்படி அல்லையா பேசித்தனத்தில் இறங்கிட்டாரு, நாங்கள் என்ன செய்யட்டுன்னு அவர்கிட்ட போய் கேட்டோம். அவருக்கு அதே சொல்கிறாரு. நான் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் உடனே என்னை கூப்பிட்டாரு, அழுதுகிட்டே நிற்பேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வச்சுதான் ஐயா நான் ப்ரேயர் நடத்துகிறேன், இந்த வீட்டில் 10 பேர் வராங்கன்னாரு. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு அந்த பாளையங்கோட்டை வீட்டுக்கு போனோம்னா அந்த அம்மா சொல்லுது, நான் அவர் கிறிஸ்துவின் சேனை அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்தேன். 10 வருஷத்துக்கு அங்கே தான் போனேன். ஆனால் பல கோடிக்கு அது உரியாயிட்டார் அவர். என் மக இறந்துட்டா, அது கூட அவர் வரல அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அது அவங்க மக இறந்தது கூட ஒரு பாஸ்டரையும் பாஸ்டம்மாவையும் கூட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஜெப கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பாஸ்டம்மா என்ன செஞ்சுருக்கு, அந்த அம்மா நகை வைக்கிற இடம் எடுக்கிற இடம்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அது அந்த பாஸ்டர் தானே, பாஸ்டர் அம்மா தானேன்ட்டு அந்த அம்மாவும் அதை கவனிக்கலை. போகும்போது இந்த நகையை தூக்கிட்டு போயிட்டு பாஸ்டர் அம்மா 10 பவுனா 10 பவுன் நகையை தூக்கிட்டு போயிட்டு உடன் ஊழியர் மனைவி அந்த இதுலேயே அவங்க மக இறந்து போச்சு. ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து 10 அலைஞ்சு போயிட்டுதான்னு சொல்லி அப்போவுமே
பார்த்துக்கிட்டுங்க, பாஸ்டர்லாம் வீட்டுக்கு வந்தால் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு எது இருக்கோ அது கூட தானே, என்ன இருக்கோ அது அதிகம் தானே. எனக்கு 1000 ரூபா பெருசுன்னா உங்களுக்கு 2000 ரூபா பெருசு, அவங்களுக்கு 10,000 ரூபா பெருசு. அந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள காரியங்கள் அப்படி இருக்கு. அல்லேலூயா. அந்த பாஸ்டருடைய நிலைமை இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதி. அவன் நீங்கள் 10 ரூபா 5 ரூபா போடுறதுக்கே சங்கடப்படுது, அவங்கவுங்க நகையை போடுறாங்க, செயின் எல்லாம் போடுறாங்க, நீங்கள் ஒரு நாள் போட மாட்டேங்க. அல்லேலூயா. இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் எந்த சத்தியத்தையும் பேச முடியாது. நீ ஒரு ஏழை போய் அவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஐயா பசிக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு யாரும் போய் அவர்கிட்டலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பயங்கர ரேங்க்கு மாற்றாங்க. பயங்கர ரேங்க் இல்லை, பயங்கர பிசாசின் தன்மைக்கு மாற்றாங்க. இது அப்படி மாறின ஒரு ஆளை தான், 2 ஆளை தான் இந்த பைபிளில் இருந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தான் ஒருத்தன். யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த போர் சேவகன், அந்த போர் சேவகனாக இருக்கும்போது அந்த ஊரில் அற்பமாய் எண்ணப்படுகிறான். இல்லாட்டி யோசனை, போர் சேவகன் யாருக்கு அற்பமாக எண்ணப்படுதான். அந்த வீட்டமாக போர் சேவர் அவர் மனைவி அப்படின்னு சொல்லி அற்பமாக நினைக்கிறாங்க எல்லாம். திடீர்னு ஒரு நாள் இவன் மனைவி ராஜாவின் மனைவியாக மாறிட்டான். யாரு? ராஜாவின் மனைவியா மாறினோன்னு இந்த சேவகனுக்கு இருந்த மனைவியா இருந்த அந்த தன்மையை விட ராஜாவின் மனைவியா வந்தோன்னு ரொம்ப ஓகோன்னு ஆயிட்டு. அவனுக்கு கீழே 1,00,000 போர் சேவகர்கள். அவ சொன்னா போதும், யாரையும் உயிரோடு வைக்க முடியும், கொல்லவும் முடியும். அந்த அதிகார பவருக்கு போயிட்டான். அல்லேலூயா. ஏற்கனவே ராஜாவுக்கு 15 பிள்ளைகள். பத்சேபால் போய் சொல்கிறா, ஐயா என் பையனை நீ ராஜாவாக மாற்றுவேன்னு சொன்னேரே, என் பையனை என்ன செஞ்சிடும்? ராஜாவாக மாற்றும். நீ அப்படி மாற்றலைன்னா அந்த 15 பேரும் சேர்ந்து என் பையனை கொண்டு விடுவாங்க. அதனால நீ ராஜாவாக மாற்றும். அங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் ராஜா, அதோனியா நான் தான் ராஜாங்க. இன்னொருத்தன் அவன் பேர் இருந்தது, ஒவ்வொரு மகனும் நான் தான் ராஜான்ட்டு ஒவ்வொரு ஆசாரியனை கூப்பிட்டு போய் அபிஷேகம் பண்ணி ராஜாங்க. அதில் வாட்சி பார்த்தா தெரியும், அப்படி தானே எழுதியிருக்கு. ஒவ்வொருத்தரும் நான் தான் ராஜாங்க. அப்சலோம் நான் தான் ராஜாங்க, அதோனியா நான் தான் ராஜாங்க. உடனே இவன் சாலமன்ட்ட போய் அவ சொல்லுதான், ஐயா என் மகன் அற்பமாக இருக்கான், அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருத்தனும் இல்லை. உங்களுக்கு பிறந்த மற்ற மனைவிகளுக்கெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்க, இவன் தனியாக இருக்கான். அவங்கெல்லாம் ராஜாவுடைய மகளை வெட்டிட்டு வந்திருக்கார் நீர். ஆனால் நான் ராஜாவுடைய மகள் இல்லை, சாதாரண இந்த இதில் இந்த அரண்மனையில் வேலை பார்த்த வேலைக்காரனுடைய மனைவி. நாளைக்கு நான் அற்பமாக காணப்படுவேன். அதனால் என் மகனை இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கும் இந்த சமஸ்தானத்துக்கும் நீர் ராஜாவாக மாற்றிடுன்னு சொல்லுதான். அல்லேலூயா. மாற்றினா பாதுகாப்பு, மாற்றலைன்னா பாதுகாப்பு இல்லை. யாருக்கு? சாலமோனுக்கு. அல்லேலூயா. இவன் வாக்கு கொடுத்துட்டான், இவளை கெட்டும் போதே வாக்கு கொடுத்துட்டான், நான் உனக்கு மகனை நான் ராஜாவாக மாற்றுவேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முந்தி அங்கே பயங்கர சண்டை, அப்பனே கொல்லணும் பார்க்கான். யார்? அப்சலோம். தன்னை ராஜாவாக்கலன்னு அப்பாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவன் சாலமோன்லாம் ஏமாத்துறான். உடனே டக்குன்னு பார்த்தான், நம்ம இவனை ராஜாவாக்கலன்னா இந்த அப்சலோமே சாலமோனை என்ன செஞ்சிருவான்? கொன்றுவான். அதனால இவனை அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சிடணும்னு சொல்லி இவனை ஆசாரியனை கூப்பிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சிட்டான். யாரே? சாலமோனை. அல்லேலூயா. சாலமோனை கூப்பிட்டது மட்டுமல்ல, சாலமோன் தேவன்கிட்ட போய் வணங்குதான், ஆண்டவரே இந்த 12 கோத்திரமும் இவ்வளவு பெரிய சமஸ்தானத்துக்கு என்னை ராஜாவாக்கினீர், இவங்களை நடத்துறதுக்கு உண்டான ஞானம் என்கிட்ட இல்லை. நான் சாதாரண ஒரு அல்லேலூயா சாதாரண கிராமத்தில் இருந்து பிறந்து வந்திருக்கேன்.
நான் எங்கள் அம்மா கிராமத்தில் பிறந்தவா, அதனால் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். யாரு? கதை நல்லா கேட்கியா? சாலமன். ஐயா எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னோடனே ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாயிட்டு. ஏன்ட்ட நீ பொண்ணு பொருளெல்லாம் கேட்காம நேர்ந்த இவங்களை என்னுடைய காரியமாய் என்னுடைய அல்லது ஆத்துமாக்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கட்ட பத்தியா. அதனால ஞானத்தை மட்டுமல்ல உனக்கு ஐஸ்வர்யத்தையும் தேர்த்து தாரேன் அப்படின்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பைபிளில் ஐஸ்வர்யத்தை இவனை மாதிரி ஐஸ்வர்யம் இருந்தது ஒருத்தனுக்குமே கிடையாது. இவனை மாதிரி ஞானம் இருந்தது ஒருத்தனுக்குமே கிடையாது. இதுக்கு முன்னையும் பிறந்ததில்லை, இதுக்கு பின்னையும் பிறந்ததில்லைன்னு ஆண்டவரே சொன்னார். ஞானத்தில் இவனுக்கு பிறவும் ஒருத்தனை இருந்ததில்லை, முன்னையும் யாரும் இருந்ததில்லை. அதில் யோவான் சாணம் சொல்லும்போது அப்படி தான் சொன்னார், இவனுக்கு முன்னில் தீர்க்கதரிசியாக இருந்தது, இவனுமே இருந்ததில்லைன்னு. இப்போ வாசிப்போம் 4வது அதிகாரம் 29லேருந்து 32 வரை. உங்களுக்கு தெரியணும், நான் சொல்லுக்கு முந்தைய தெரியணும். 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29லேருந்து வாசிக்கலாம். சாலமோனுக்கு மீதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலந்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கிழக்கித்தி புத்திரரின் ஞானத்தையும் ஞானத்தையும் பார்க்கிறோம். சாலமோனின் ஞானம் ஏகப்பா ஒரு மனுஷனுடைய ஞானத்தை காட்டிலும் அல்ல, ஒரு தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய ஞானத்தை பார்க்கலாம். இவனுடைய ஞானம் மிகவும் சிறந்ததாக இருந்தது, விருத்தி அடைந்ததாக இருந்தது. அடுத்தால என்ன இருந்தது? 31 அவன் இஸ்ராயேலியனாகிய ஏத்தானும் ஏத்தானிலும் ஏமான் கோல் நர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய். அவ்வளவு பெரிய ஞானம். அவனை கேட்காத அவன் உலகம் பூரா அவனை தெரியாத ஆள் கிடையாது. எங்கிருந்து வந்திருக்கான்? கிராமத்திலிருந்து வந்திருக்கான். அவங்க அம்மா யாரு? கிராமத்தில் பிறந்தவா. அவன் ராஜாவாகலன்னா அவன் நிலைமை என்ன? அப்சலமே கொண்டு விடுவான். அல்லையா? அற்பமாய் எண்ணப்பட்டவன் ராஜாவாய் மாற்றினார். மாற்றினது மட்டும் இல்லை, உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஞானத்தை கொடுத்துட்டாரு. நான் 5ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கும்போது சாலமன் ராஜா நடந்து போகும்போது எறும்பு குறுக்க போனதான் வரிசையில். அந்த எறும்பு போந்தண்ணியும் படைகளை போட நிப்பாட்டிட்டு எறும்பு போன பிறகு போனாலாம். அந்த ஞானம். அல்லையா? பெரிய ரைட்டு. அடுத்த வருஷம்னா அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. அடுத்தல ஆமீன் 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 ஆமீன். பாருங்க, மரங்க செடி கொடி அல்லையா பறவைகள் மிருகங்கள் இவங்களை கூட முத்த போற ஞானத்தை வெளிப்படுத்தினான். அவ்வளவு பெரிய ஞானி. அடுத்த ஞானத்தை பத்தி என்ன இருக்கு பாருங்க. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். அவன் நேரம் எப்போ வாயை திறந்தா எப்போ கேட்போம்னு நினைச்சிட்டு காத்திருந்தாங்க. அல்லையா? எப்போ பேசுவான் நம்ம கேட்போம். அவன் ஞானம் அவ்வளவு சிறந்ததாக இருக்கு. நீதிமானை குறித்து பேசுறான், துன்மார்க்கனை குறித்து பேசுறான், கர்த்தரை குறித்து பேசுறான். அவன் ஞானம் சொல்லி முடியாததா இருந்தது.
படை தலைவர்களெல்லாம் ஏற்படுத்தினான். அநேக ராஜாக்களை ஜெயித்தான். அல்லலியா எல்கையை சீர்படுத்தினான். விவசாயத்தை கட்டினான். அல்லலியா அநேக கட்டடங்களை கட்டினான். அவ்வளோ பெரிய ராஜா. அல்லேலூயா. இன்னும் ஞானத்தை பாருங்க. 10வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். கொஞ்சம் கடகடன் வாசிக்கணும். 10:1 நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி ஆமென் சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது ஆமென் அவள் விடுதலையினால் ஆமென் அவனை சோதிப்பதற்காக இந்த பரிவாரத்தோடும் ஆமென் மந்தவர்த்தங்களையும் ஆமென் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் ஆமென் ஒட்டங்களோடும் ஆமென் எருசலேமுக்கு வந்தாள். ஆமென் அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது ஆமென் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவளுக்கு சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் ஆமென் அவள் கேட்டவைகளை எல்லாம் ஆமென் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஆமென் ஒன்றாகிலும் ஆமென் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. ஆமென் சேபாவின் ராஜஸ்திரி ஆமென் சாலமோனுடைய ஆமென் சகல ஞானத்தையும் ஆமென் அவன் கட்டின அரண்மனையையும் ஆமென் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் ஆமென் அவர்கள் வஸ்திரங்களையும் ஆமென் பான பாத்திரக்காரரையும் ஆமென் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் அவள் ஆச்சரியத்தால் பிரமை கண்டு ராஜாவை நோக்கி வர்த்தமானங்களையும் ஆமென் ஞானத்தையும் குறித்து தேசத்தில் கேட்ட ஆமென் மெய்யாயிற்று. ஆமென். போதும். இவ்வளவும் தேவன் கொடுத்த உயர்வு. யாருக்கு? நம்ம விசுவாசிகளுக்கு கொடுத்த உயர்வு மாதிரி. யாருக்கு? பெரிய பெரிய ஊழியர்களுக்கு கொடுத்த உயர்வு மாதிரி. இன்னைக்கு நான் அநேக ஊழியரை பார்க்குறேன். சரியான ஊழியம் செய்யாமல் அவன் எத்தனை பேர் பணம் சேர்த்தானா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அல்லையா? நீங்கள் சரியான ஊழியம் செய்தீங்கன்னா நீங்கள் குச்சி வீட்டில் இருந்தாலும் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். அல்லேலூயா. எந்த பிரச்சனை வரட்டும் உங்களுக்கு சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும். பணம் இல்லை இந்த உலகத்தில் உயிர் வாழ்க்கை வருஷக்கணக்கில் வாழுது இல்லை. ஏசுநாதரே 30 வயசுல இறந்துட்டாரு. ஸ்தேவான் குறைஞ்ச வயசுல இறந்துட்டாரு. யோவான் சானன் குறைஞ்ச வயசுல தான் இறந்தாரு. அதனால வருஷம் முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு, அதான் முக்கியம். அல்லேலூயா. நமக்கு வேற நித்திய ஜீவன் உண்டு. நம்ம அடுத்தால ஒரு வாழ்க்கை இருக்கு. அடுத்தால ஒரு பிறவி கிடையாது. 7 பிறவி உண்டு. 7வது பிறவி கழுத பிறவி. அது எங்கேயோ கேட்டு கேள்வி. இங்கே 7 பிறவிலாம் கிடையாது. இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு தான் இங்கே ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தவன் எப்படி நடக்கணும்? அல்லையா? ஒரு ஸ்திரீ வர்றா, ராஜஸ்திரீ. அவள் பல விடுகதையில் கொண்டு வரா, கேள்விகளை கொண்டு வரா, அவ்வளோத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு வரா. வேதம் சொல்லுது, அவள் சொன்ன எந்த கேள்வியும் அவன் நிப்பாட்டவே இல்லை, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டான். அவன் போஜனத்தை பார்க்க ஆச்சரியப்படுதா, அவன் வியாபாரங்களை பார்க்க ஆச்சரியப்படுதா, வீடுகளை பார்க்க இதுவரை அவன் தேவாலயத்தை கட்டினதில் இதுவரை ஆச்சரியப்படுதாங்க. என்ன பண்ணிட்டான்? முள்ள பூரம் கல்லால் கட்டி கல்லை பூரம் தங்கத்தினால மூடிட்டான். நம்ம தோடில் போடுறதுக்கு ஒரு தங்கம் இல்லை, காதில் போடுறதுக்கு ஒரு அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய ஆலயத்தை சுற்றி அவ்வளவு தங்கத்தினால மூடிட்டான். தூணெல்லாம் தங்கம். பாபிலோனியர்கள் வந்தாங்க, ஆசாரியர்கள் பூரா அடுத்தவன் பொண்டாட்டியை வைக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே தேவன் சொன்னார், அந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடி இடிக்கப்பட்டு காலம் வரும்னாரு. பாபிலோன்ல இருந்து நான் எதிரி அனுப்புன்னு ஆண்டவர் சொன்னார். சொல்லி வந்தோன்னு அவன் பார்த்தான், தங்கத்தெல்லாம் எடுக்க வழி இல்லைன்னு பார்த்தான். அவ்வளோத்தையும் தீ வச்சுட்டான் எருசலேம் தேவாலயத்தை. அது என்ன செஞ்சது? தங்கம் பூரா அந்த கல்லுக்குள்ளோடி போய் அந்த சைடு வடிய ஆரம்பிச்சிட்டு, பிக்க முடியல தங்கத்தை புறம் எடுக்கணும். அதனால தீயை வச்சான். தங்கப்புறம் உருவி எணிஞ்சிட்டு கல்லுக்கு இடையிலலாம் போய் அங்கங்கே வடிய ஆரம்பிச்சுட்டு பார்த்தா இனிமேல் தான் எடுக்க முடியுன்ட்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்து தங்கத்தை புறம் கொண்டு போயிட்டான் பாபிலோனியர். அதில் ஆலயத்தின் பரிமாறுத பொருளை முதற்கொண்டு பாத்திரத்தை கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவன்.
அநேகருடைய நிலைமை தான். கொஞ்சம் ஜோமனை தெரிஞ்சிட்டா, கொஞ்சம் வேதவசனம் தெரிஞ்சிட்டா, கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சிட்டா, வரத்து இருக்க பயங்கர வரத்து. காரில் நான் நேரம் சொல்லுவேன், காரில் போகிறேன், நடக்க பழகு. நாளைக்கு நல்ல மேலே வீட்டில் உட்காந்து மட்டன் கிட்டன் சாப்பிட்டியா, கஞ்சி குடிக்க பழகு. முதல்ல நீ சோறு இல்லைன்னா அன்றைக்கி கஞ்சி குடிக்கணும். அதனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அலெக்ஸெல்லாம் சொல்லினேன், அப்படியான எந்த சொல்ல கொஞ்சம் பேர் கஞ்சியும் மிளகத்திலையும் முன்னாடி தூக்கி போட்டுருந்தான். ஒரு ஈராங்கி துவைச்சு குடின்னு சொல்லணும், ஆனால் நல்லது சாப்பிடுன்னு சொல்லணும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தெரியணும். ஒரு நாள் கறி இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். உப்பு இல்லாமல் சாப்பிடணும். ஒரு நாள் எரிப்பு இல்லைன்னா நினச்சிடணும். அநேகர் உப்பு இல்லைன்னா தூர தூக்கி வச்சுருவாங்க, அதெல்லாம் தப்பு. உங்கள் நாக்குக்கு என்ன செய்ய சரண்டர் ஆகக்கூடாது. என்ன இருந்தாலும் சாப்பிடணும். நீங்கள் கோதுமை தோசை தான் இருக்குது ஜோசுவா சாப்பிடணும்னா சப்பாத்தி போட்டு தான் கேட்கக்கூடாது. கோதுமை மாவுல பூரி போட்டு தான் கேட்கக்கூடாது. கோதுமை தோசையா சரி கொண்டா சாப்பிடணும். ஆமேன். ரேஷன் அரிசியும் சாப்பிடணும், 150 ரூபா அரிசியும் சாப்பிடணும். 150 ரூபா அரிசியை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரேஷன் அரிசியும் கொடுக்கணும், அதையும் சாப்பிடணும். அல்லேலூயா. அப்போ தான் உங்களுடைய உயர்வு எவ்வளோ பெரிய உயர்வு வந்தாலும் நிற்கும். இல்லைன்னா நீங்கள் மேட்சாலே போயிட்டு இருந்தால் பாயாசமும் வடை பாயாசமும் கஞ்சியும் இல்லை வடை பாயாசமும் நல்ல சோறும் கீரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பிரியாணி சாப்பிட்டு இருந்தேன்னா உங்கள் நாக்கு கஞ்சிக்கு போகவே செய்யாது. இன்னொன்று சொல்லலாம், பிரியாணியில் இல்லாத சத்து கஞ்சியில் இருக்கு. அந்த கஞ்சியை மோர், அதுவும் புளிச்ச மோரில் ஏகப்பட்ட நன்மை செய்கிறக்கூடிய பேக்டீரியா இருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஒரு செம்பு கஞ்சி அமெரிக்காவில் 150 ரூபாயாம். டப்பால டாலராம் டப்பால போட்டு அடைச்சி அனுப்புகிறோம். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய சாலமோன் எங்கேருந்து வந்தான்? கிராமத்திலேருந்து வந்தான். எங்கேருந்து வந்தான்? ஒரு உயிர் பகைக்கு உயிர் பெயர்மேன்னு சொல்லி அவன்கிட்ட போய் தாவீதுகிட்ட போய் சொல்லி ராஜாவானவன். இன்னைக்கு என்ன ஆயிட்டு? எல்லாம் ரெடி. ஞானம் இருக்கு, தங்கம் இருக்கு, அல்லையா 12 கோத்திரம் இருக்கு, சுத்தச்சூழ போர் வீரர்கள் இருக்கிறாங்க, அல்லையா ராஜாங்கத்தில் மந்திரிகள் இருக்காங்க, புலவர்கள் இருக்காங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு நடிகைகள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. கொழுப்பு அப்பதான் வரும். அவன் தேவனிடத்தில் பெற்றது ஞானம். அந்த ஞானத்தை இழந்து போவதுக்காக தான் பிசாசு கொண்டு வர்ற பயங்கரமான தந்திரங்கள் அநேகமாக இருக்கும். நீங்கள் தேவன்கிட்ட என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ அதுக்கு விரோதமாய் பிசாசு வருவோம். நீங்கள் தேவன்கிட்ட வரத்தை பெற்றீங்கன்னா அந்த வரத்தை இழக்கக்கூடிய கிரியைகளை செய்ய வைக்க பிசாசு வருவோம். தேவன்கிட்ட ஒரு வீடு வாங்கியிருக்கீங்களா அதை இழக்க தேவன் அல்லையா பிசாசு வருவோம். நீங்கள் பாதுகாக்கணும். வாசிப்போம் 11ஆவது அதிகாரம். யாரோ வாசிக்க, கொஞ்சம் கடகடன் வாசிக்கலாம். ஒன்லேருந்து ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் ஆமென் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். போதும், ஒரு ஊர்க்காரங்களும் வேண்டாம். கலர் கலராக வேணும். குஜராத்தி வேணும், ராஜஸ்தானி வேணும், மலையாளத்துக்காரி வேணும், ஆந்திராக்காரி வேணும், எல்லா காரியும் வேணும். யாருக்கு? சாலமோனுக்கு. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லாரு, எப்பாங்க வா, நீ எந்த ஜாதி பெண்ணை கட்டுதேலோ அவளை நேசிச்சேன்னா அவள் கும்பிடுத சாமியை உன்னை கும்பிட வச்சிருவா, அதனால அப்படி செய்யாத அப்படின்னாரு. இவன் வாசிப்போம் மாதிரி 9வது வசனத்தில் வாசிக்கும். ஆகையால் இரண்டாம் விசை தரிசனமாகி வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் திருப்பிட்டான். ஒரு நிமிஷம், இவர் முதல்ல சொல்றாரு, நான் சொல்றதுக்கு கேளு, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், ராஜாங்கத்தை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், நீ அல்லையா நீ 2வது விஷயம் சொல்ல கேளு,
உன் இருதயத்தை திருப்பாத அப்படின்னு சொல்றாரு. 2வது தடவை சொல்றாரு. முதல் தடவை சொல்லியிருக்காரு. அடுத்த என்ன எழுதிருக்கு? அவர் கற்பித்ததை கை கொள்ளாம போனதினால் ஆமென். கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் சாலமோனை நோக்கி, ஆமென், நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் ஆமென், என் கட்டளைகளை நீ கை கொள்ளாம போய் இந்த காரியத்தை செய்தபடியால் பிடுங்கி ஆமென் அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போதும். காரியத்துக்கு யாரு எரபயாம்கிட்ட கொடுத்துருவேன். நீ உன் ராஜ்யபுரத்தை பிடுங்க போறேன். அப்போ நான் தேவன்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்றா அதை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இவ்வளவு பேருக்கு சாபத்திலிருந்து விடுதலை இருக்கீங்களா? நாளைக்கு பாவம் செய்ய உங்க சாபம் திருப்பி வந்துடும். நீங்க பரிசுத்தமா இருக்க தண்ணி தான், விசுவாசமா இருக்க தண்ணி தான், அந்த சாபத்தின் சக்தி உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. மேற்கொள்ளாது. சாலமோன் ராஜா திரும்பி அவ்வளோத்தையும் இழந்துட்டான். என்ன செஞ்சான் பாருங்க. 11வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து 4லேருந்து வாசிங்க. ரொம்ப வாசிக்கலாம் வேண்டாம். ஆமென். அவருடைய மனைவிகள் அவன் இதயத்தை அந்நிய தேவனை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அவனை சாய பண்ணல, இருதயத்தை அங்க பக்கம் திருப்பி வச்சுட்டான். அவன் அங்க போய் தான் கும்பிடணும்னு வேண்டாம், வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டே கும்பிடலாம். இருதயம் திரும்பினா தான் போதுமே. அடுத்தல அதனால அவருடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதை இதயத்தை போல ஆமென் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. இல்ல சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய ஆமென் ஆஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய ஆமென் மிஸ்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல ஆமென் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் ஆமென் எருசலேமுக்கு எதிரான மலையிலே ஆமென் மோவாபின் அருவருப்பாகிய காமோசுக்கும் மோலோக்குக்கும் மேடை கட்டினான். தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியில் தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். எல்லாருக்கும் பொண்டாட்டிக்க வேண்டி இப்ப சாமியை மாத்திட்டான். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டுட்டான். ஆண்டவர் எப்படி தெரியுமா ஞானத்தை தந்தாரு. ஞானம் பயங்கரமான ஞானங்கள் சாலமோன். ஆனால் அதே ஞானத்தை பெற்றவன் எல்லாம் மாயை 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 மனசுக்கு. நான் இவ்வளெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நான் என் சரீரத்தை மதுவினால் மதுல குளிக்கும். எல்லாம் மாயைன்ட்டான், ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டான். நீங்க விசுவாச பட்டியலாகிய எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் இவனுடைய 11வது அதிகாரத்தில் இவன் பேரே கிடையாது. விசுவாச பட்டியலில் சாலமோன் பேரே கிடையாது. அல்ல, ஆபிரகாம் லைன்ல வரல, நீ இயேசுவின் பிறப்பிலே வரல. சாலமோன் வந்திருக்கோ? குமரனைய எரபயம் இல்ல, அதுல என்ன வருதுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் இல்ல, வம்சம் இல்லை. அதுல கீழே தாவீதுக்கு அடுத்த ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியிடத்திலிருந்து சாலமோனை பெற்றான். வாரம்லா நான் தான் சந்தேகப்பட்டுனேன். வரான் இங்கே வரான். அல்லேலூயா. இன்னொருத்தன் ஆடு மேய்க்க பார்த்துருக்கோம், மாடு மேய்க்க பார்த்துருக்கோம், கழுதை மேய்க்க பார்த்துருக்கீங்களா? அண்ணா அடிச்சிட்டா கட்டு. கழுதையை கடையிலேருந்து தேடிட்டு போகிறான். எங்கேயோ போகிறவனை கழுதையை தேடிட்டு போகிறவனை அவனையே தெரியாமல் அவனை கூட்டிகிட்டு போய் அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்றி நீ தான் இஸ்ரவேலிலே ராஜா. எப்படி இருக்கும்? திடீர்னு தாவீதையா ஆடு மேய்ச்சிட்டே போகிறாரு. உடனே கூப்பிட்டு வந்து பாடிட்டு வந்தார். நான் இனிமேல் நான் பிரதமர் இல்லை, நீ தான் பிரதமர்ன்ட்டு தாவீதை கொண்டு போய் பிரதமர் ஆகிட்டார்னு சொல்லுவான். எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா? கை நீட்டுற இடம்லாம் அழிஞ்சு போவோம். ஒரு மிலிட்ரிக்கு கையெழுத்து போட்டு மேலே நின்று பாகிஸ்தான் அழின்னு ஒரு கையெழுத்து போட்டான்னு போதும், மறு நிமிஷம் ஜோலி முடிந்தது. பாகிஸ்தான் ஒரு கையெழுத்து போட்டு சிலோன் அழிக்கணும்னு ஒரு கையெழுத்து போட்டான்னு போதும், சிலோன் காலி.
மற்ற நேரம் மற்றவங்களாம் வந்து பிடிச்சிக்கிடுவான், அது வேறு பகுதி. அவ்வளோ பவர். ஏன் இன்னைக்கு இதுக்கு வர்றாரு, எங்கள் ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு. நேற்றே 3500 போலீஸ் போட்டிருக்கான். இதாவது பரவாயில்ல, அவன் அங்கேருந்து வரான். ஜெயலலிதா கொடநாட்டுக்கு போகிறதுக்கு இங்கே 10,000 போலீஸை கொண்டு விட்டாகும். எங்கே சென்னை முழுக்கும் போலீஸ், எங்களை பார்த்தாலும் கட் அவுட். எல்லோரும் எங்கே போகிற அவள் கொடநாட்டுக்கு போகிறா. இவங்க எல்லோரும் கொடநாட்டுன்னு ஒரு நாடுன்னு நினச்சிக்கிட்டுதாங்க. எங்கே சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வர போகிறான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5000 போலீஸு கட் அவுட்லாம் வச்சு ஜேஜன் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்த ஒரு சவுல் கொண்டு வந்து விட்டுட்டான். யாரு? சாமுவேல்கிட்ட சொல்றார் ஆண்டவர், நீ போய் சவுலை போய் அபிஷேகம் பண்ணு, அவன் இந்த தேசத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக இருப்பான். ஐயா, அவன் கழுதையெல்லாம் தேடிட்டு போகிறான். கழுதையை தேடுனவன் தான் ஆண்டவர் தேடுதாருன்னு போய் சொல்லு. போய் கூப்பிட்டுன்னு ஆண்டவர் உன்னை தேடுதாரு, கழுதைக்காக கவலைப்பட்டதை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ கவலைப்படுன்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்றினமன்ல அந்த நேரத்தில் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். யார? சவுல். உடனே தீர்க்க தரிசனம் சொன்னான். அவ்வளோ பெரிய சமஸ்தானத்துக்கும் பெரிய ராஜாவாய் மாற்றினார் சவுலை. முதல் ராஜா. எங்க உள்ள முதல் ராஜா? இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல் ராஜா. அவன் அழகுள்ளவன், எல்லா ஜனங்களை காட்டிலும் உயரமானவன், அவன் ஒரு யுத்த வீரன், போர்படை தளபதி. அந்த சவுல் ராஜா. அல்லேலூயா. பாருங்க அவன் பண்ணின கோமாளித்தனத்தை பாருங்க. வாசிக்கலாம் 12வது அதிகாரம் 1 சாமுவேல் 8. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 8வது வசனம். போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். ஆமென். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். ஆமென். அவர்கள் தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆட்சோரின் சேனாதிபதியாக இஸ்ராவின் கையிலும் எகிப்தியரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஆமென் ஆமென் பாவம் செய்தோம். ஆமென் ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் வேதானையும் அனுப்பி நீங்க பயமில்லாம குடியிருக்கும்படி இருந்த உங்க சத்துவின் கைக்கு உங்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரர் ராஜாவாகிய நாகா உங்களுக்கு விரோதமா வருகிற நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தோம். நீங்கள் என்ன நோக்கி அப்படி அல்ல, ஒரு ராஜா எங்க மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்போது நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை, சவுல் ராஜாவை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எல்லாம் அவன் சாலமோன் எப்படி வந்தானோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்திருக்கோம். அல்லேலூயா. சவுல் ராஜா எப்படி வந்தானோ அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே எல்லாமே கடந்து தேடி பிடிச்சி கொண்டு வந்து நிற்பாட்டி இருக்கிறாரு. உங்களை ராஜாவாக்கல, உங்களை பெரிய செல்வந்தராக்கல, சாபத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார். நீங்கள் ராஜா ஆகிறது முக்கியமா, சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறது முக்கியமா? கையை காலையும் நொடிச்சு ராஜாவாக்கி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அல்லேலூயா. உறுப்பு அடிபட்டு உங்களுக்கு பெரிய மேன்மை வந்து என்ன பிரயோஜனம்? தேவன் ஒரு சாபத்திலிருந்து நீக்கி, பாவத்திலிருந்து நீக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்காக நிறுத்தி இருக்கிறார். அப்படிதான் இவன் சவுல் ராஜா நிறுத்துறாரு. நிறுத்தோடனே சொல்றாரு, எப்பா அங்கே வா, எங்கள் பிள்ளைகள்லாம் அம்மன் அந்த என்னது எகிப்திலேருந்து வரும்போது இந்த அமலேக்கியர்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மறிச்சுக்கிட்டாங்க, அவங்க வழியாக போக விடலை, அவங்க அந்த பூமியிலே இருக்கக்கூடாது, அவ்வளோ பெரிய என்ன செஞ்சிரு, அழிச்சிரு, ஒரு செவரில் நேர் விடுதலை நாய் முதற்கொண்டு விளக்க இருக்கக்கூடாதுட்டார். இவன் என்ன செஞ்சுருக்கணும்? எல்லாத்தையும் அழிக்கணும். போய் பார்த்தா மாடு அங்கே கொளுத்த மாடுதான் இருக்குது, நல்ல ஆடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தான். நல்ல கொளுத்த மாடு ஆடுலாம் தனியாக பிரித்து ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி போட்டுட்டு உள்ளே வைக்கலாம் போட்டு அடைச்சி வச்சுட்டான்.
அவன் சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு, இவன் எல்லாத்தையும் கொல்லலாம் கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருக்கான்னு. இங்கே நம்ம வந்த உடனே கேட்கா இருக்க என்ன எல்லாத்தையும் அழிச்சிட்டேப்பா? ஆமாம், எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்ங்க. உள்ள கிட்ட போய் பார்த்தோம். அப்போ பார்த்தா 2 மாடு சத்தம் போடுமா மாங்கு. உடனே அவங்க சாமுவேல் அங்கே என்னன்னு சொல்லுவான், உள்ள சத்தம் போடுறதுக்கு சத்தம் கேட்க என்னது? அது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு பலி செலுத்த முடியாது சில ஆடு மாடுகளை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா மீற ஆரம்பிக்கும். அதில் சாமுவேல் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பலிபீடத்தில் ஏறி பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். அல்லையா இவன் அந்த சூனியக்காரியை பார்க்கக்கூடாது, குறி சொல்லுதலை பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் இவன் ராஜாவாக இருக்கும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனால் எங்கேயோ ஒரே ஒரு பொம்பளை மாத்திரம் குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட போய் குறி கேட்கறதுக்கு மாறு வேஷத்தில் போகிறான். இவன் உடனே கண்டுபிடிச்சிட்டா, நீ சவுல் அல்லவா அப்படிங்க, என்னையா செய்யணுங்க, நான் இவன் சாமுவேலை எழுப்பணும் அப்படிங்க. இவன் சாமுவேலை எழுப்பி கொண்டாராவா? அல்லேலூயா. இது பூராமே தேவனுக்கு விரோதமான. இது எதனால வந்து தெரியுமா? எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், நான் கொண்டு போய் அல்லையா ராஜாவாக்குனதுனால. தாவீது உருவாக்கப்பட்டு ராஜாவானான், சாவுல் உருவாக்கப்பட்டு ராஜாவாகலை. அநேக ஊழியர்கள் உருவாக்கப்படாமல் ஊழியராக இருக்காங்க. உருவாக்கப்பட்டு வந்த ஊழியர்கள் மட்டும்தான் நிற்க முடியும். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அவனுடைய மரணம் கோர மரணமாக இருந்தது. சவுலுடைய மரணம் இது பைபிள்லே ராஜாக்கள்ல மறிச்சதுல இவன் கொடிய மரணம். ஒருத்தர் வாழை வச்சு குத்திட்டான், உயிர் போக மாட்டேங்குது. அங்கே இருந்து இன்னொருத்தனை கூப்பிட்டு சொல்லலாம், நீ கொன்று அப்படிங்க. நான் கொல்ல மாட்டோம்ங்க. இவனும் சாவதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுதான், வேதனைப்படுறான். உடனே ஒரு ஈட்டியை நட்டிக்கிட்டு ஓடி போய் விழுந்து செத்துட்டான். பக்கத்தில் இன்னொரு இடத்துல இன்னொருத்தன் வெட்டினான்னு சொல்கிறான், இன்னொரு இடத்துல அது ஈட்டினால் அவனே நாட்டிக்கிட்டு குத்திட்டான்னு எழுதியிருக்கு. அவன் பக்கத்தில் அவனும் செத்து போயிட்டான், யோனத்தான். இதெல்லாம் ஏன் இருந்தது? தேவனுடைய சத்தத்தை மீறி நடந்தது தான். அல்லேலூயா. மீறி நடந்தது தான். அதே மாதிரி இயேசுவின் நாமத்தினால் இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன். இதே தவிர தாவீது பண்ணிடும். இதே தவிர சாலமோனுடைய அம்மாவே தப்பு பண்ணான். ஆனால் நாத்தான் வந்து சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணிட்டான்? மனம் திருப்பிட்டான். ஆண்டவரே, அதுக்கப்புறம் தான் 51வது சங்கீதத்தை எழுதான். என் தாய் என் பாவத்தில் என்ன செய்தால் கற்பத்தை எடுத்தார். ஈஸ்வப்பினால் என்னை சுத்திகரியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியினாலே என்னை புதுப்பியும், நறுங்குண்ட ஆவியை நீர் என்ன செய்ய மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், தேவரீர் எனக்கு இறங்குண்டு. 51வது சங்கீதத்தை அப்படியே கதறி எழுதுறான். மன்னிக்கப்பட்டான். தாவீது ராஜா மன்னிக்கப்படலாம், மற்ற யாருமே மன்னிக்கப்படல. சவுலோ அல்லது சாலமோனோ மன்னிக்கப்படல. சிம்சோனை பார்த்தீங்கன்னா இதோட கேடுகட்ட தன்மை, அவனுடைய ஆவி போயிட்டு. அது சவுல் ராஜாவுக்கு கிரீடம் போனது, சாலமோனுக்கு ஞானம் போனது, சிம்சோனுக்கு நியாயாதிபதிங்கிற பதவியே போயிட்டு. அல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் ஒரு வேசி நடத்த போக ஆரம்பிச்சிட்டான். அதனால தேவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போயிட்டு குருடனை போல தெரிந்தான். அதனால இந்த காரியங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு மேன்மையானது. அது பூவை போல் நீங்கள் பாதுகாத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் பெற்றிருக்கிற விடுதலை நிற்கும். இந்த ரட்சிப்பு போயிட்டுன்னா உங்கள் விடுதலை நிற்காது. உங்கள் விடுதலை மட்டுமில்லை நிற்காது, சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். விடுதலை இழந்ததின் அடையாளம் சமாதான இழப்பு, அந்த சந்தோஷம் இழப்பு, தேவனுடைய பாதுகாப்பை இழப்பீர்கள். அதனால் இதெல்லாம் காரியம் கர்த்தர் உங்களை அல்லையா வருகிற காலங்களில் இந்த இழப்புக்கு உண்டான அநேக காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் அதை பொக்கிஷத்தை போல பாதுகாக்கணும். பாதுகாத்தன்னா நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.